ஹே கைஸ், உங்களில் நிறைய பேருக்கு தெரியாத மகா படத்தோடைய ட்ரெய்லரில் வர ஹிடன் டீட்டெயில்ஸ் தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இயக்குனர் ஜமில் இயக்கியிருக்கும் மகா படத்தில் ஹன்சிகா, சிம்பு, ஸ்ரீகாந்த், தம்பி ராமையா மற்றும் இன்னும் பலர் இந்த படத்தில் நடிச்சிருக்கிறாங்க. இந்த படத்துக்கு ஜிப்ரான் இசையமைச்சு கொடுத்துருக்கிறாரு. இந்த படத்தோடைய டைட்டிலை நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா, மகான்னு டைட்டில் போடும்போதே ஒரு பெண் நிற்கிற மாதிரி டிசைன் பண்ணியிருப்பாங்க. இந்த படம் முழுக்க ஒரு பெண் போராடுற மாதிரி, இல்லைன்னா ஒரு பெண் குழந்தைய சம்மந்தப்பட்ட கதை நகரும்னு டைட்டிலேயே அழகாக டிசைன் பண்ணியிருக்கிறாங்க இந்த படத்தோடைய டீம். இந்த படத்தில் ஒரு ஃபேக்ட் என்னன்னா, ஹன்சிகாவுக்கு இந்த படம் 50வது படம். சிம்பு தன்னுடைய உடல் எடையை குறைக்கிறதுக்கு முன்னாடி நடித்த படம் இந்த படம். அதனால பழைய எஸ்டிஆரை தான் இந்த படத்தில் பார்க்க முடியும். மகா படத்தினுடைய ட்ரெய்லரில் பார்க்கும்போது சிம்பு கொஞ்சம் சீனுக்கு தான் வர்ற மாதிரி காமிச்சிருக்கிறாங்க. ஒருவேளை ஃப்ளாஷ்பேக்கில் மட்டும்தான் வருவார் போல் ட்ரெய்லரில் பார்க்கும்போது இந்த படத்தில் கெஸ்ட் ரோலில் பண்ணியிருக்கிற மாதிரி தெரியுது. ட்ரெய்லரில் ஸ்டார்டிங்கில் நமக்கு குழந்தை பிறந்தா கிறிஸ்டினா முஸ்லீமான்னு ஹன்சிகா கேட்குற மாதிரி ஒரு டயலாக் இருக்கும். ஸோ இந்த டயலாக்கை வச்சு பார்க்கும்போது ஹன்சிகா ஒரு கிறிஸ்டினாகவும் சிம்பு ஒரு முஸ்லீமாகவும் இந்த படத்தில் நடிச்சிருக்கிறாங்க. இந்த படத்தில் சிம்புவோடைய கேரக்டருடைய பேர் மாலிக். சிம்பு காஸ்டியூம்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த படத்தில் கஸ்டம் ஆஃபீஸில் வேலை பார்க்குற மாதிரி இருக்குது, இல்லைன்னா ஏரோஸ்பேஸில் வேலை பார்க்குற மாதிரி காட்டியிருக்கிறாங்க. சிம்பு ஒரு ஃபைட் சீனில் ஒரு டயலாக் பேசுவார், ஒரு பொண்ணை தொடணும்னா அதுக்கு முன்னாடி மனசை தொடணும்னு. இந்த ஃபைட் சீனுக்கு முன்னாடி ஒரு பொண்ணை கேலி பண்ணி இருந்திருக்கலாம், இல்லைன்னா தப்பாக நடக்க ட்ரை பண்ணி இருந்திருக்கலாம். இதனால கூட சிம்பு ஃபைட் பண்ணுற மாதிரி காட்டியிருக்கிறாங்க. இந்த படத்தில் சிம்புக்கு ஒரு சாங், ஒரு ஃபைட் இருக்கிற மாதிரி காட்டியிருக்கிறாங்க. இந்த ஃப்ரேமை பார்க்கும்போது வில்லன் குரூப் சின்ன பிள்ளைகள் எல்லாமே கடத்துற மாதிரி காமிச்சிருக்கிறாங்க. இந்த கேஸை விசாரிக்க தம்பி ராமையா, கருணாகரன், ஸ்ரீகாந்தை அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்கிற மாதிரி காட்டியிருக்கிறாங்க. இந்த படத்தில் ஸ்ரீகாந்தோடைய கேரக்டருடைய பேர் அலெக்ஸ் பாண்டியன். அடுத்த ஃப்ரேம்லேயே ஹன்சிகாவுடைய பொண்ணு ஒரு 7-8 வயசான மாதிரி பெரிய பொண்ணாக காமிக்கிறாங்க. அந்த பொண்ணை கிறிஸ்டினா சர்ச்சிலையும் ப்ரேயர் பண்ணுற மாதிரி காமிச்சிருக்கிறாங்க, முஸ்லீமாக ப்ரேயர் பண்ணுற மாதிரியும் காமிச்சிருக்கிறாங்க. இந்த படத்தில் ஹன்சிகாவுடைய பொண்ணுடைய பேர் ஐஸ்வர்யா. இந்த படத்தில் ஹன்சிகாவுக்கு அவங்க பொண்ணுக்கும் மட்டும் ஒரு தனியாக ஒரு சாங்கே இருக்குது. அதே இது அடுத்த ஃப்ரேமில் ஹன்சிகாவுடைய பொண்ணை கடத்துறாங்க போல். அதுக்கப்புறம் இந்த பொண்ணை எப்படி ஸ்ரீகாந்த் காப்பாற்றுறாரு அப்படிங்கிறது தான் இந்த படத்தோடைய மீதி கதையாக இருக்கும். இந்த ஃப்ரேமை பார்க்கும்போது வில்லன் ஹன்சிகாவுக்கு லொக்கேஷன் ஷேர் பண்ணி இந்த லொக்கேஷனுக்கு வர சொல்லிடுவாங்க போல். இவங்களும் அந்த பொண்ணை தேடுற போடுற மாதிரி காமிச்சிருக்கிறாங்க. இதுக்கு இடையில ஸ்ரீகாந்தையும் கூட்டிகிட்டு போகிற மாதிரி இந்த ஒரு ஃப்ரேமில் காமிச்சிருக்கிறாங்க. கடைசியாக ஒரு வழியாக வில்லனை மீட் பண்ணிடுறாங்க நம்ம ஹன்சிகா. வில்லனுக்கும் ஹன்சிகாவுக்கும் ஃபைட் நடக்கிற மாதிரி ஒரு சில சீன்ஸ் இருக்குது. எஸ்டிஆர் இந்த படத்தில் ஃபுல்லாக வருவாரா வரமாட்டாரா, வில்லன் ஏன் சின்ன குழந்தைகள் எல்லாமே கடத்துறாரு, ஹன்சிகா எஸ்டிஆருக்கும் பேக்ரவுண்ட் ஃபேமிலியிலலாம் யார் யார் இருக்கிறாங்க, ஸ்ரீகாந்துக்கு லவ் போர்ஷன்ஸ்லாம் இருக்குதா, இந்த மாதிரி கேள்விகளுக்கெல்லாம் படம் பார்த்தா தான் தெரியும். இதெல்லாம் இந்த படத்தோடைய ட்ரெய்லரில் நான் நோட் பண்ண ஹிடன் டீட்டெயில்ஸ். இதை தவிர நீங்கள் இந்த படத்தோடைய ட்ரெய்லரில் ஏதாவது ஹிடன் டீட்டெயில்ஸ் நோட் பண்ணியிருந்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ நீங்கள் இன்னும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அதுக்கு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். டாடா பாய்.